அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. நாம் இந்த பதிவில் ஜோதிடத்தில் விதி விலக்குகளுக்கும் வினைகளுக்கும் ஆளுமை கிரகங்களே என்பதை பற்றி பார்ப்போம். ஆதியிலே வேதியனும் மகிழ்ந்து சொன்ன அருமறையின் பொருளான ஜோதிடத்தை சாதியிலே முதலான ராமர் வாக்கியம் தவறாமல் சத்குருவின் பாதம் போட்டு சோதியிலே ஜெகஜோதி ஜோதியான ஜோதிடமாம் நவக்கிரக ராசி பார்க்க நீதியிலே நீடுலகில் நன்மை துன்மை நிகழ்துன்பம் எடுத்து கூறே என்பது பாடல். ஜோதிட அடிப்படையில் லக்கினங்கள் 12 பாவங்கள் 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டு 12 லக்கினங்களை 3 விதமாக ஆக்கப்பட்டு ஒன்று சரம், இன்னொன்று ஸ்திரம், இன்னொன்று உபயம் என்று 3 தன்மைகளை கொண்டு சர லக்கினங்களில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு பலாபலன்கள் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த லக்கினங்கள் சரமாகும். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இவை ஸ்திர லக்கினங்களாகும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவைகள் உபய லக்கினங்களாகவும் பிரிக்கப்பட்டு பலாபலன்கள் அருளப்பட்டுள்ளன. இதில் சரலக்கினங்களில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு 2, 7க்கு அதிபதி மாரகால் என்றும் ஸ்திரலக்கினங்களுக்கு 3, 8க்கு அதிபதி மாரகால் என்றும் உபய லக்கினங்களுக்கு 7, 11 உடையவர்கள் மாரகாதிபதி என்றும் சாஸ்திரம் கூறப்படுகின்றது. இதில் சரலக்கினங்களில் பிறப்பவர்களுக்கு முதலில் பார்ப்போம். சரலக்கினங்களில் ஒன்றான மேஷம். இந்த லக்கினத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு 2, 7ஆம் இடம் அதிபதி மாரகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ 2க்கும் 7க்கு ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் நல்ல கிரக தொடர்புகள், நல்ல கிரக பார்வைகள், சுபத்தன்மைகள், சுபர்மனை இந்த அடிப்படையில் வீட்டிலிருந்து திசை நடக்குமெனில் குடும்பம், இருப்பிடம், வாழ்வாதாரம், மண்மனை, தொழில், முன்னேற்றம், ஆஸ்திகள் இவைகள் நன்மைகளை செய்யும் என்பதும் சாஸ்திரம். 2, 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் இயற்கையில் அசுரகுரு. அசுரகுருவானவன் பலவீனம் பெற்றோ, பலவீனம் இழந்தோ, பாவ கிரகத்தின் சேர்க்கையோ, பாவ கிரகத்தின் பார்வையோ பெற்றிருந்தால் அத்திசை முழுவதும் பலன் என்பது சரியாக இல்லை. இதற்கு பொருத்தமான அடுத்து வாழ்வை உயர்த்துவதும் நிலைப்படுத்துவதும் தொழிற்தன்மையை பல்வேறு விதமான விதிமுறைகளில் பிரித்தெடுத்து ஆளுமை கொள்வதும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் மண்மனை பலத்தை உயர்த்துவதும் என்று நாம் இந்த உலகில் பிறப்பிடத்தமைக்கு என்ன சாதித்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ராகு திசை எடுத்து நடத்துவதில் வீட்டிற்கும் இடமானது மேஷ லக்கினத்துக்கு 2, 7 இந்த இடங்களில் நின்று திசை நடத்தினால் வாழ்வில் பலாபலன்கள் என்பது முன்னேற்றத்துக்கு உட்பட்டு ஒரு சிறப்பான பலன்கள் இல்லை என்பதும் ஐதீகம். இதே ராகு மாறுபட்ட கோணத்தில் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானங்களில் வீட்டிலிருந்து திசை நடத்துமெனில் சுவர் பார்வை பெற்றிருந்து சுப கோளான குருவின் பார்வையோ சேர்க்கையோ இடம்பெற்றிருக்குமெனில் ஓரளவு முன்னேற்றம், தொழில், வாழ்வு, பொருளாதாரம், மண்மனை, வண்டி வாகன சுகம், ஆளுமை போன்ற சிறப்பு தன்மைகளை கொடுக்க வல்லது என்பதும் இந்த திசையின் ஆளுமையானது ராகு 2, 8 இந்த இடங்களில் நின்று திசை நடத்துமெனில் குடும்பம், தொழில், ஜீவனம் இவைகள் தடைப்படும். இதே கிரகம் 3, 9 நின்று திசை நடத்துமெனில் ஆளுமை, பொருளாதார முன்னேற்றம், பொன்பொருள், வண்டி, வாகனம் இவற்றினுடைய தன்மைகளை உயர்த்தி காண்போம் என்பதும் சாஸ்திரம். அடுத்து முக்கியமான ஒரு மனிதனுடைய பிறப்பில் அந்த மனிதனுக்கு தேவையான கல்வி, இருப்பிடம், தொழில்,
குடும்பம், வம்சம், முன்னோர் அனுகிரகம், உறவு பலம், இனபலம், சப்போர்ட், சகாயம் இந்த அடிப்படையில் உறுதிப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் கிரகங்கள் வாங்கும் பலம், லக்னாதிபதி வாங்கும் பலம், பலவீனம் இவற்றை பொறுத்தும் ராகு நல்ல இடங்களில் நின்று திசை நடத்தும் பட்சத்தில் பலாபலன்களை மேம்படுத்தி காட்டும் என்பதும் சாஸ்திரம். அடுத்து ஸ்தரலக்கினங்களில் ஜனனம் எடுப்பவருக்கு கடகம். இந்த கடக லக்கினத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு 3-8க்கு அதிபதி மாரகாதிபதி என்று அறிவிக்கின்றது. இதில் 3ஆம் இடம் என்று பார்த்தால் கன்னி, 8ஆம் இடம் என்று பார்த்தால் கும்பம். 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆதிபத்துக்கும் உடைய கிரகமான புதனும், 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான். அப்போ கடகலக்கினத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு சனி பகவானும் புதன் பகவானும் நன்மைகளை எந்த விதத்தில் கொடுப்பார்கள் என்பதை கிரகங்கள் வாங்கும் பலம் பலவீனத்தை பொறுத்தும் திசைகள் எடுத்து நடத்தும் பட்சத்தில் தொழில், மண்மனை, வாழ்வாதாரம், இருப்பிடம், குடும்பம், வாரிசு, மக்கள் சகாயம் இவை அனைத்தும் கேள்விக்குறியாகவும் இவையை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கிரகங்கள் சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ சுபத்தன்மையோ பெற்றிருந்து தன்னுடைய வீடுகளிலிருந்து ஆட்சிச்ச பலம் பெற்றிருந்தால் தன்னுடைய வாழ்வில் ஓரளவுக்கு நிம்மதியும் பொருளாதார முன்னேற்றமும் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காண்பதும் நடுத்தர அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதரை கூட கொஞ்சம் உயர்தரத்தில் நிலைப்படுத்துவதும் உறுதித்தன்மையை மேம்படுத்தி காட்டுவதும் சிறப்பு மையமாக ஜோதிட பலன்களே சொல்லப்படுகின்றன. அடுத்து கடகலக்கினத்துக்கு ராகு திசை எடுத்து நடத்தும் எனில் திசாநாதன் வாங்கும் பலம் வரைவினை பொறுத்தும் அது வீட்டிற்கும் இடத்தை பொறுத்தும் இந்த ராகுவானது 3-8 புதனுடைய வீடு, கும்பம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் நின்று திசை நடத்தினால் ராகு என்றாலே செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் தொழில்துறையையும் பதவியையும் புகழையும் கொடுப்பார் என்பது சாஸ்திர மரபுகள் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் இந்த லக்கினத்துக்கு ராகு 3-8ஆம் இடங்களில் நின்று திசை நடத்தினால் தொழில், வாழ்வாதாரம், பொருளாதார முன்னேற்றம் இவைகள் தடைப்பட்டு ஆஸ்திகள் இழக்காமல் இருத்தல் நலம், மண்மனை இழக்காமல் இருத்தல் நலம், குடும்ப அடிப்படை, வம்சம், விருத்தி இவைகள் சேதம், மக்கள் மத்தியில் பகமை, சட்டம், வழக்கு, ஒழுங்கினம், மண்மனை ஆஸ்திகள் தடைகள், கோர்ட்டு, வழக்கு, தண்டனை இந்த மாதிரி ஒரு இடையூறுகளை காண்பித்து திசையின் முடிவில் அனைத்தையும் கொடுத்து அனைத்து பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்து அந்த கிரகத்தினுடைய தன்மைகளுக்கு சுப கோளின் பார்வையோ சேர்க்கையோ இடம்பெற்றிருந்தால் மட்டுமே கடகலக்கினத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு வாழ்வும் நிலைக்கும், நிலையான இருப்பிடமும் நிலைக்கும், நிலையான தொழிலும் உண்டாகும், வம்சமும் விருத்தியாகும், வாரிசும் நிலைத்து நிற்கும். இல்லையெனில் இந்த லக்கினங்களில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு விண்கேதுராக என்று சொல்வார்கள். கடகம், இந்த கடகத்தில் உதயமாகக்கூடிய அந்த சந்திராதிக்கம் கொண்ட கிரகமானது ராகுவின் பலமானது பலவீனமே. அந்த பலவீனத்துக்கு தக்கவாறு ராகு இதே மிதனத்தில் நின்றோ தனுசில் நின்றோ மீனத்தில் நின்றோ திசை நடத்துமெனில் தொழில் முன்னேற்றம், வாழ்வு முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் இந்த அடிப்படைகளை உயர்த்தி காட்டும். மக்கள் மத்தியில் ஆளுமை, தலைமை, நாடாளும் தன்மை, மக்கள் சேவகன், தொழில் அடிப்படையில் முதலாளித்துவம், உயர்தரத்தன்மை, பல மாநிலங்கள், பல நாடுகள் வளம் பெறும் பாக்கியம் இவற்றினுடைய தன்மைகளை எல்லாம் மேம்படுத்தி மனித வாழ்வையை ஒரு தரமாக உயர்த்தி காண்பிக்கும். அடுத்து துலா லக்கினம், இதுவும் சரலக்கினம். இந்த லக்கினங்களில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு 2-7 கூடிய கிரகமானது செவ்வாய். விருச்சத்துக்கு அதிபதியும் மேசத்துக்கு அதிபதியும் செவ்வாயே ஒரே கிரகமாக இடம்பெறுவதனால் திசாநாதன் வலுப்பெற்றோ பலவீனம் அடைந்தோ திசை நடித்ததால் இந்த மனித வாழ்வில் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றங்களோ
ஒரு சிறப்பான அம்சங்களோ, வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளோ, குடும்பத்தில் ஒரு நிம்மதியோ, தொழிலில் ஒரு நிம்மதியோ, வருமானத்தில் ஒரு நிம்மதியோ பெரிய அளவுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த லக்கினத்துக்கு ராகு திசை எடுத்து நடத்தும் எனில், லக்கினத்திலேயோ 2, 7, 8ஆம் இடங்களையோ நின்று திசை நடத்தினால் பலன் என்பது அவளுக்காக முரண்பாடுகளுக்குட்பட்டு கொடுக்கும் என்பதும் ஐதீகம். இந்த லக்கினத்துக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த இடங்களில் நின்று ராகு திசை நடத்தும் எனில் மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையும் ஆளுமையும் நாடாளும் தன்மையும் உயர் தரத்தையும் தனிப்பட்ட அம்சத்தையும் தன்னை ஈன்ற பெற்றோர்கள் தனக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்மனை ஆஸ்திகள் அவற்றை வைத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கவும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை வழிநடத்திக்கவும் தன்னுடைய பேர் புகழ் மக்கள் மத்தியிலுமே மட்டுமே நிலைக்கும் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பதும் தன்னால் எந்த ஒரு சாதனையையும் அவ்வளவு சீக்கிரம் நடத்துவதற்குண்டான முயற்சிகள் எடுக்க இயலாமையும் அத்திசாபுத்திகளில் நடக்கக்கூடும் என்பதும் அதுவே ராகு சுப பார்வையின் உட்பட்டோ அல்லது குருவின் தொடர்பு ஏற்பட்டோ குருவின் செயற்கை ஏற்பட்டோ திசை நடத்துமெனில் உயர்ந்த இடமான ஆளுமை பொறுப்பில் முதன்மை தலைவனாகவும் நாடாளும் தன்மையும் முதலாளித்துவத்தில் உயர்தரமாகவும் பல அங்கங்களில் கௌரவ பதவிகளும் கௌரவ அமைப்புகளும் கொடுக்கும் என்பதும் ஐதீகம். அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு 2க்கும் 7க்கும் உடைய கிரகமானது சனி பகவானும் சந்திரனும். சனியும் சந்திரனும் இயற்கையிலேயே பொருத்தங்களுக்கு ஆட்படாத கிரகங்கள். அறிவு, முரண்பாடு, தடை இவற்றினுடைய அடிப்படைகளை மாற்றியமைக்கும் சக்தியும் புது புது யுக்திகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது தடை பண்ணும் சக்தியும் வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தடைகளையும் வம்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய தடைகளையும் ஆஸ்திகளில் ஏற்படுத்தக்கூடிய தடைகளையும் நிகழ்த்துவதில் வல்லமை கொண்ட கிரகங்கள். இந்த ஜாதகருக்கு சனி மகாதிசையோ சந்திரன் மகாதிசையோ அவ்வளவு சீக்கிரம் பலன் அளிக்காது என்பதும் சாஸ்திரம். அடுத்து இந்த லக்கினத்துக்கு ராகு திசை எடுத்து நடத்தும் எனில் லக்கினத்துக்கு 4ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான விருச்சிகம், 5ஆம் இடமான ரிஷபம், 10ஆம் இடமான துலாம் இந்த இடங்களில் நின்று ராகு திசையை நடத்தும் எனில் மனித வாழ்வில் தப்பித்து தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொண்டால் அதுவே போதும். மாறாக மிதுனம், தனுசு, மீனம், கன்னி இந்த இடங்களில் நின்று ராகு சுப பார்வை பெற்று சுப கிரக சேர்க்கை பெற்று குருவின் பார்வை தொடர்புக்குட்பட்டு திசை நடத்துமெனில் இந்த லக்னங்களில் மக்கள் மத்தியில் கௌரவ அந்தஸ்து, பதவி, புகழ், உயர்வு இந்த ஸ்தான அடிப்படைகளில் பலாவலங்கள் மேம்படுத்தக்கூடும் என்பதும் சாஸ்திரம். அடுத்து சர லக்னங்களுக்கென்றே தனித்துவம் ஓர் முக்கியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர லக்னங்களில் ஜனனம் எடுக்கக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்னங்களுக்கு உட்பட்ட லக்னாதிபதி சரத்தில் நின்றும் ராசிநாதன் சரத்தில் நின்றும் திசாவுத்திகள் நடத்துமெனில் ஆளுமைகள், தொழில் முன்னேற்றம், வம்ச முன்னேற்றம், வாழ்வாதார பொருளாதாரம், மண்மனை ஆஸ்திகள் இவைகள் மேம்பட்டு காணக்கூடும் என்பதும் சாஸ்திரம். நன்றி.